ஒரு சிலருக்கு கல்யாணம் முடிந்து கொஞ்ச நாட்கள் பிள்ளை இல்லாது இருக்கும், இல்லை கொஞ்சம் வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கும். அதற்கு கணவனிடத்திலோ இல்லை மனைவியிடத்திலோ ஏதாவது குறைகள் இருக்கலாம், இல்லை என்றால் 2 பேரிடத்திலும் ஏதாவது குறைகள் இருக்கலாம். அதை மருத்துவ மருத்துவரை அணுகி அதை சரி செய்த பின்பு அவர்கள் குழந்தை பெறலாம். ஆனால் மலடி என்கிறவள் பிள்ளை பெற முடியாதவள், பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாதவள் தான் மலடி என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய கர்த்தரின் நாமம் என்னவென்றால் மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர். அதனால் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். உங்களால் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அதை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று நீரே அதற்கு பொறுப்பானவர் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய காலிலே விழுந்து விடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஆமேன்.